அண்மை செய்தி. பல அடுக்கு அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வளையங்கள் அரசால் வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதல்வர் விஜய் தனது தனிப்பட்ட பாதுகாவலருடன் வலம் வருவது ஏனென அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாநில காவல்துறையினர் வழங்கும் பாதுகாப்பு மீது முதல்வருக்கே முழு நம்பிக்கை இல்லையா? அரசு பாதுகாப்பு அமைப்புகளை சாராத ஒருவர் பாதுகாவலர் என்ற பெயரில் அவரது நிழலாக தொடர்ந்து செயல்படுவது பாதுகாப்பு நெறிமுறைகளுக்கு ஏற்புடையதா என அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வளையத்திற்குள் தனிப்பட்ட பாதுகாவலர் எந்த விதிமுறையின் அடிப்படையில் அனுமதிக்கப்படுகிறார்? பாதுகாப்பு மற்றும் தகவல் பாதுகாப்பு தொடர்பான இந்த முக்கியமான கேள்விகளுக்கு தமிழக அரசு விளக்கம் அளிக்குமா என அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பல அடுக்கு அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வளையங்கள் அரசால் வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதல்வர் விஜய் தனது தனிப்பட்ட பாதுகாவலருடன் வலம் வருவது ஏனென அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தி. பல அடுக்கு அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வளையங்கள் அரசால் வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதல்வர் விஜய் தனது தனிப்பட்ட பாதுகாவலருடன் வலம் வருவது ஏனென அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாநில காவல்துறையினர் வழங்கும் பாதுகாப்பு மீது முதல்வருக்கே முழு நம்பிக்கை இல்லையா? அரசு பாதுகாப்பு அமைப்புகளை சாராத ஒருவர் பாதுகாவலர் என்ற பெயரில் அவரது நிழலாக தொடர்ந்து செயல்படுவது பாதுகாப்பு நெறிமுறைகளுக்கு ஏற்புடையதா என அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வளையத்திற்குள் தனிப்பட்ட பாதுகாவலர் எந்த விதிமுறையின் அடிப்படையில் அனுமதிக்கப்படுகிறார்? பாதுகாப்பு மற்றும் தகவல் பாதுகாப்பு தொடர்பான இந்த முக்கியமான கேள்விகளுக்கு தமிழக அரசு விளக்கம் அளிக்குமா என அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பல அடுக்கு அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வளையங்கள் அரசால் வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதல்வர் விஜய் தனது தனிப்பட்ட பாதுகாவலருடன் வலம் வருவது ஏனென அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம்.